நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் நீங்க எங்க கூட இடைபெட போகிற உம்முடைய சத்தியமுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அந்த வார்த்தைக்கு எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினேர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்குமே நீங்க வருத்தமான வேதனையான ஒரு பாதையை நீங்க தாண்டி வந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு கண்டிப்பாக தேவன் உங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பார். நீங்க அதை விசுவாசிக்க போறீங்க. தாவீது ராஜா இந்த வார்த்தையை சொல்ல காரணம், நம்முடைய தேவனுடைய செயல் எப்படிப்பட்டது என்பதை இந்த சங்கீதத்திலே அவர் தெளிவாக பாடுகிறார். பாருங்கள், தேவனின் கிரியைகள் பயங்கரமானது. கடலை அவர் உலர்ந்த தரையாக மாற்றுகிறார், ஆற்றை அவர் கால்நடையாக கடக்க பண்ணுகிறார். தம்முடைய வல்லமையில் என்றென்றைக்கும் அவர் அரசாளுகிறவர். தேவன் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம் ஆத்துமாவை அவர் உயிரோடே வைக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மை சோதிக்கிறார், அவர் நம்மை புடமிடுகிறார். தேவ பிள்ளைகளே, அந்த வருத்தமான அந்த வேதனையான சூழ்நிலைகளிலே நல்ல அனுபவங்களை நமக்கு கற்று தந்து செழிப்பான இடத்திலே நம்மை கொண்டு வந்து வைக்கிறவர். ஹல்லேலூயா. நாம் கடந்து வருகிற பாதைகள் ஒருவேளை நமக்கு தீயையும் தண்ணீரையும் கடந்து வருவது போல கடினமாக நம்முடைய பார்வைக்கு தெரியலாம். ஆனால் அதே நேரத்திலே மனிதர்களும் நம்மை ஏளனமாக பேசலாம், நினைக்கலாம். நாம் வருத்தப்பட வேண்டாம் தேவ பிள்ளைகளே. அந்த கடினமான பாதைகள் நமக்கு நல்ல அனுபவங்களை கண்டிப்பாக கற்று தரும். தேவ ஞானம் நம்மிடத்திலே வெளிப்படும். தேவன் நம்மை ஒரு நிமிடம் கூட மனிதர்களுக்கு முன்பாக வெட்கப்படுத்தவே மாட்டார். அவர் செழிப்பான இடத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்ப்பதினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை கம்பீரமாய் பாடி துதித்து அவர் மகிமையை கொண்டாடி நாம் தேவனை பணிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தை இல்லாமல் ஜெபிக்கும் போது, அன்றைக்கு தாவீதின் ஜெபத்தை கேட்டு அவர் செவி கொடுத்தது போல நம்முடைய ஜெபத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளுவார். தேவ பிள்ளைகளே, தாவீதின் ஜெபத்தை அன்றைக்கு அவர் தள்ளவில்லை. அவர் கிருபையை அவரை விட்டு அவர் விலக்காமல் இருந்தால் நம்மையும் நம் குடும்பத்தையும் தேவன் அவ்விதமாகவே நடத்த போகிறார். நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் தீயை போன்று தண்ணீரை போன்று வேதனையான வருத்தமான சூழ்நிலைகளை தாண்டி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து பாவுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்து தேவ ஞானத்தை கொடுத்து செழிப்பான இடத்துல கர்த்தர் நீங்க கொண்டு வந்து சேர்க்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உங்க கரத்துல உங்க பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென்.